நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிக சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க செய்யற எல்லா காரியத்தையும் குறிச்சு எல்லாரும் தப்பு சொல்லிட்டே இருக்காங்களா, குறை சொல்லிட்டே இருக்காங்களா? நீ என்ன பைத்தியக்கார மாதிரி செய்யற? ஏன் பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற? நீ செய்யறது ஏதாவது ஒண்ணு உருப்படுதா? ஒன்னும் நீ கை வச்சனா விளங்காம போயிடுது, அது வேஸ்ட் ஆயிருதுன்னு சொல்லி உங்களை திட்டி 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 உங்களை பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி உங்களை அழ வச்சுட்டு இருக்கிறாங்களா? நீங்களும் உடஞ்சு போயிட்டீங்களா? ஐயோ, நம்மலாம் செய்யறது ஒன்றும் செட் ஆகாது, நம்ம செய்யறது ஒன்றும் வாய்க்காது, நம்ம இப்படிலாம் முடிவு எடுத்துட்டோம், இது தப்பான முடிவு, நம்ம எடுத்த முடிவு தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து நீங்க மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். என்ன வார்த்தை தெரியுமா? ரூத்து எழுதின சரித்திர புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்க போறார். யார் மூலமா தெரியுமா? உங்க ஊர்ல உள்ளவங்க மூலமா, உங்க குடும்பத்தினர் மூலமா, நீங்க வேலை பார்க்குறீங்களே அதன் மூலமா, உங்களுக்கு உங்க குடும்பத்தின் மூலமா தேவன் இப்படிப்பட்ட ஒரு பேரை கொடுக்க போறார். உங்களுக்கு நீங்க விசுவாசிக்கீங்களா? தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வார் என்று. உங்க ஊரார் எல்லாரும் ரூத்தை பார்த்து நீ பாக்கியவதின்னு சொல்லுகிற அளவிற்கு தேவன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினார். ரூத்து செஞ்ச காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க. என்ன ரூத்து, உனக்கு வேற வேலை இல்லையா? இப்படி இருக்கிற, இப்படி அலைகிற, இப்படிலாம் போற, இப்படிலாம் பேசுற, இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு சொல்லி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனா கர்த்தர் அவளை உயர்த்தின உடனே எல்லா வாய்களும் அடைத்து கொண்டது. அந்த வாய்கள் பேசின வாய்கள் எல்லாம் என்ன சொன்னது தெரியுமா? ரூத்தை பார்த்து நீ பாக்கியவதி, நீ குணசாலியான ஸ்திரீ என்று ஆண்டவர் புகழ செய்தார். அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம், நீங்க எடுத்த முடிவெல்லாம் குற்றம் சொல்லுகிறவர்கள் இருந்தாலும் அவர்கள் இனி குற்றம் சொல்லாதபடிக்கு தேவனே தடுத்து நிறுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் நிச்சயமா அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்துட்டேன், ஆனா நீங்க எப்படி இது நடக்கும், நீங்க சொல்ற மாதிரி நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கீங்களா? நிச்சயமா நடக்கும். உங்களை யாரெல்லாம் தூற்றினார்களோ, எந்த நாவு உங்களை குறை சொல்லினதோ, எந்த நாவு நீ தவறாய் முடிவெடுத்து விட்டது என்று சொன்னதோ, அதே நாவின் மூலமாக தேவன் உங்களை புகழ வைப்பார். எப்படி ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினாரோ அதே போல உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி இந்த பேரை உங்களுக்கு கொடுப்பார். குணசாலியான மகன், குணசாலியான மகன், மகள் என்று ஊரார் எல்லாரும் சொல்லுகிற அளவுக்கு உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவாராக, உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. God bless you.